ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 9th மேக்ஸில் இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற சாப்டரில் பயிற்சி 6.1ல் 7வது சம் தான் பார்க்க போகிறோம். சம் பாருங்கள். 3 cot A = 2 எனில் 4 sin A + 3 cos A / 2 sin A + 3 cos Aவின் மதிப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டீட்டெயில் எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 cot A = 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு காட்டியே வேணும்னா இந்த 3 அந்த சைடு கொண்டு போயிருந்தீங்கன்னா டிவிஷனில் வந்துடும். ஸோ 2/3ன்னு வரும். ஸோ இப்போ காட்டியோட ஃபார்முலா எழுதலாம். காட்டியோட ஃபார்முலா எழுதி அதில் வந்து ஃபஸ்ட் நம்பர் மேலே இருக்கிற நம்பர் மேலே இருக்கிற பக்கத்துக்கு சமம், கீழே இருக்கிற நம்பர் கீழே இருக்கிற பக்கத்துக்கு சமம்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 பக்கங்கள் கிடைக்கும். நம்ம 3வது பக்கமாக பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காட்டியோட ஃபார்முலா எழுதுங்க. காட்டியோட ஃபார்முலா என்னென்னா அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். ஸோ மேலே இருக்கக்கூடிய 2 அடுத்துள்ள பக்கமாகவும் கீழே இருக்கக்கூடிய 3 எதிர்பக்கமாகவும் எடுத்துக்கலாம். ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். அதில் ஏபிசின்னு குறிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஏவை பொறுத்து தான் கொடுத்துருக்கிறதுனால ஏவோட அடுத்துள்ள பக்கம் என்ன அப்படின்னா வந்து 2, ஏவோட எதிர்பக்கம் என்னென்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவோட அடுத்துள்ள பக்கத்தை வந்து இங்கே 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத கர்ணம். இப்போது ஏவுக்கு அடுத்துள்ள பக்கம் 2ங்கிறதுனால ஏவை அடுத்த பக்கத்துலேயே இருக்குது பார்த்திங்களா, அங்கே 2ன்னு குறிச்சிக்கலாம். ஏக்கு எதிர்பக்கம் என்ன அப்படின்னா 3. ஸோ ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த பிசிங்கிற பக்கத்துக்கு 3ன்னு குறிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த செங்கோண முக்கோணத்தில் 2 பக்கங்கள் தான் தெரிஞ்சிருக்கு. நம்மளுக்கு 3வது பக்கமான கர்ணம் தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்த போகிறோம். பித்தாகரஸ் தேற்றம்ங்கிறது என்னென்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறது தான் பித்தாகரஸ் தேற்றம். ஸோ இந்த முக்கோணத்தில் கர்ணம் எது? ஏசி. ஸோ அந்த ஏசியோட ஸ்கொயர் மீதி 2 பக்கங்களான ஏபி ப்ளஸ் ஏபியோட ஸ்கொயர் ப்ளஸ் பிசியோட ஸ்கொயருக்கு சமமாக இருக்கும். ஸோ எப்படி பித்தாகரஸ் தேற்றம் எழுதலான்னு பாருங்கள். ஸோ செங்கோண முக்கோணத்தோட பேர் என்னென்னா ஏபிசி. ஸோ செங்கோண முக்கோணம் ஏபிசியில் பித்தாகரஸ் தேற்றம் என்னென்னா ஏசி ஸ்கொயர் = ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏபியோட அளவு என்னென்னா 2, பிசியோட அளவு 3ங்கிறதுனால நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் ஏசி தானே வேணும். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஏபியோட அளவு 2 ஸ்கொயர் ப்ளஸ் பிசியோட அளவு 3 ஸ்கொயர். ஸோ 2ஓட ஸ்கொயர் எவ்வளோன்னு பாருங்கள், 4. 3ஓட ஸ்கொயர் 9. 2ஐ ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 13 வருது. ஏசி ஸ்கொயர் = 13னா நம்மளுக்கு ஏசி வேணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஏசி = √13 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ கர்ணம் ஏசி வந்து √13ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதையும் நம்ம எடுத்து நம்ம படத்தில் குறிச்சிக்கலாம். ஸோ ஏசி வந்து √13. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் பிரதியிடுறதுக்கு என்னென்ன வேணும்னு பாருங்கள். சைன் ஏவும் காஸ் ஏவும் வேணும். ஸோ அந்த 2 மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சைன் ஏ கண்டுபிடிக்கலாம். சைன் ஏக்கு ஃபார்முலா என்னென்னா எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ ஏவை பொறுத்து தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஏவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தானே அதோட எதிர்பக்கம். ஸோ எதிர்பக்கம் பிசி, இதனுடைய கர்ணம் என்னென்னா ஏசி. ஸோ என்னென்னு வரும்? பிசி பை ஏசின்னு வரும். ஸோ பிசியோட அளவு எவ்வளோன்னு பாருங்களேன். பிசியோட அளவு 3, கர்ணத்தோட அளவு √13. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா 3/√13. சைனே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது அதே மாதிரி காசியை கண்டுபிடிக்கலாம். காசியைக்கு என்ன ஃபார்முலானா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ ஏவை வச்சு பாருங்கள். ஏவோட அடுத்துள்ள பக்கம் ஏபி, இதோட கர்ணம் ஏசி. ஸோ ஏபி பை ஏசின்னு வரும். இப்போ ஏபியோட அளவையும் ஏசியோட அளவையும் பிரதியிடலாம். ஏபியோட அளவு 2, ஏசியோட அளவு √13. ஸோ 2/√13ன்னு பிரதியிட்டுக்கலாம். இப்போ சைனே காசியை 2 கிடச்சிருச்சு. இப்போ மொத்த மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மொத்த மதிப்பு என்னன்னு பாருங்கள். 4 sin A மைனஸ் 3 cos A பை கீழே என்ன இருக்குது? 2 sin A ப்ளஸ் 3 cos Aன்னு இருக்குது. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 4 இன்ட்டு sin Aவோட மதிப்பை பிரதியிடுங்க. sin Aவோட மதிப்பு என்னென்னா 3/√13 மைனஸ் 3 இன்ட்டு cos Aவோட மதிப்பை பிரதியிடுங்க. cos Aவோட மதிப்பு என்னென்னா 2/√13 பை டினாமினேட்டரில் அதே மாதிரி 2 sin Aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இன்ட்டு sin Aவோட மதிப்பை பிரதியிடுங்க. 3/√13 ப்ளஸ் 3 இன்ட்டு cos Aவோட மதிப்பை பிரதியிடுங்க. 2/√13. ஸோ மேலே 4ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 12/√13ன்னு வந்துடும். மைனஸ் 3ஆல் அதை பெருக்குனிங்கன்னா 3 6/√13ன்னு வந்துடும். டினாமினேட்டரில் 2ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. 2 3 6/√13 ப்ளஸ் 3 6/√13ன்னு வந்துடும்.
இப்போ மேலே பாருங்கள் டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் 2ஐ அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 12ல் 6 போனால் 6. அப்போ அது நியூமரேட்டரோட விடை என்னென்னா 6/√13. கீழே பாருங்கள் மறுபடியும் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் 2ஐ ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ 6 + 6 12/√13 வந்துடும். ஸோ கீழே அதனுடைய விடை 12/√13. இப்போ மேலே இருக்கிற பின்னத்தை அப்படியே எழுதிட்டு கீழே இருக்கிற பின்னத்தை மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா தலைகீழாக வந்துடும். சரிங்களா? ரெசிப்ரோக்கலாக எழுதணும். பின்னங்களின் வகுத்தல்னாலே ஃபஸ்ட்டு பின்னத்தை எழுதிட்டு செகண்ட் பின்னத்தை ரெசிப்ரோக்கலாக எழுதணும். ஸோ √13/12 வரும். இதில் √13 கேன்சல் ஆயிரும். 6ஐ 12ஐ கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே மேலே 1 கீழே 2. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா 1/2 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.